இல்ல பணம் வச்சிருக்கவங்க கூட நிறைய அந்த மாதிரி அடிக்ட் ஆகுறாங்க. பணம் இருக்கிறவனுக்கு தான் அந்த பிரச்சனை. ஏன்னா அவனுக்கு எதையுமே வந்து நினைச்சதெல்லாம் கிடைச்சிடும். ஒரு பெரிய அரசியல் தலைவி பல கோடி சம்பாரிச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க நினைக்கிற தலைவி இல்லை, இன்னொரு தலைவி அவங்க. அவங்க பல கோடி சம்பாரிச்சுட்டாங்க. பணத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. சொன்னாங்க, உடனே வந்து நின்றுடுச்சு. கையில காசு இருக்கு. கார் எடுத்துட்டு எங்க போறது? போக்கடை இல்லை, வேலை இல்லை, கோடிக்கணக்கில் காசு, எந்த வேலையும் இல்லை, படத்து மேல பிறண்டுகிட்டு இருக்கு. அப்படி அவஸ்தைப்பட்டுச்சு. இதுல எல்லாம் மாத்தி தான் பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு அப்படியே பிறண்டு கிடந்து கடைசி காலத்துல ஒன்றும் இல்லாம அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது தெரியாம சேர்த்து பணம் தான் இருந்துச்சு. அதனால பணம் அதிகமா இருந்த பெரும் பணக்கார பசங்க தாங்க போதைப் பொருளுக்கு நிறைய அடிமையாகிற பசங்கன்னா அவனுக்கு தான். ஏன்னா போதைப் பொருள் வந்து இங்க கடையில வாங்குறதுக்கு நான் தான் சொன்னேன், பெத்திரினுடைய ஒரிஜினல் விலை வந்து ₹1 தான். பிரிஸ்கிரிப்ஷன் ₹1000. இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, 4-5 பேர் ஒன்னா சேருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வீட்டை கொஞ்சம் பணத்தை திருடிட்டு வருவாங்க. திருடிட்டு வந்து ₹1000 சேர்த்துருவாங்க. 4 பேர் சேருவானுங்க, ₹1000 சேர்த்துருவாங்க. ஒன்று வாங்கிக்குவானுங்க. அந்த ஒரு 5 சிசி தான் இருக்கும். இவன் 5 சிசி பிளட்டை இவன்கிட்ட இவனே குத்தி பிளட்டை எடுத்து அதில் கலக்குவானுங்க. கலக்கி அதை நல்லா இது பண்ணி 5-10 சிசி ஆக்கி ஆளுக்கு 3 சிசி போட்டுக்குவாங்க.